இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 303ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் விலகி நடக்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Those who belongs to Christ Jesus have crucified the flesh with his passions and desires. Galatians chapter 5 verse 24. Thank you. கிறிஸ்துக்குள்ளானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 303வது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ தகுதியுள்ளவர்கள் என்றாலும் கூட வேண்டியவர்கள் என்றாலும் கூட கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அநேக வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி கிறிஸ்தவர்கள் ஆசைப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் ஆசைக்கு ஒரு அளவு ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு இருப்பது போதுமென்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஆண்டவர் தராத யாவும் நமக்கு பாமாற்ற முடியும். ஆண்டவர் தரது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் தரும். பாருங்க, உலகத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடல் எல்லாம் மாதிரி ஒரு பிரச்சனை போன முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே தான் நிச்சயம் இருக்கும். இப்போ நம்முடைய பிரச்சனைகள் மற்றவங்களும் கூட அநேக நேரங்களில் பாதிச்சிடும். ஸ்பெயின் நாட்டில் ஒரு பர்ஸ்லனோங்கிற நகர்லேருந்து 150 பேரோடு ஒரு விமானம் புறட்டு போச்சான். 2 விமானிகள் அதில் இருந்திருக்காங்க. இப்போ நல்லா தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் போனோன்னு நல்லா ஆல்ப்ஸ் மேலே அந்த இது போயிட்டு இருந்து விமானம் போயிட்டு இருந்தோடனே இந்த முதல் விமானி என்ன செய்தாலும் கொஞ்சம் எழும்பி உள்பக்கம் அந்த கேபின் பக்கம் உள்ளே போனாராம். உள்ளே போயிட்டு இந்த துணை விமானிகிட்ட இது கொஞ்சம் கேட்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, போயிருக்காரு. அவர் போய் 2 நிமிஷம் கூட ஆகலையா அந்த ஆல்ப் மலையில் மோதி அந்த விமானம் நிச்சயத்தை விபத்துக்குள்ளாயிட்டான். இவருக்கு தெரியுது. இப்போ அந்த முதல் விமானிக்கு தெரியுது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தனக்கு மனம் ரொம்ப அழுத்தமாக இருக்குதாகவும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதாகவும் பேசிக்கிட்டே வந்திருக்கிறார். பாருங்க, அந்த மன அழுத்தம் இவருக்கு எழும்பி கொஞ்ச நேரம் தான் போயிருக்காரு. அதுக்குள்ளே எப்படியோ மிஷினை சரியாக இயக்க தெரியாமல் இயக்கி வலையில் கொண்டு மோதியாச்சு. அப்போது அந்த 150 பேர் இவங்க 2 ஆக 152 பேருடைய அந்த உயிர் அந்த ஒரு மனிதனுடைய அந்த மன அழுத்தத்தால் காலி ஆயிடுச்சு. பாருங்க, அந்த கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டி எடுத்து பார்த்தபோது இவங்களுடைய உரையாடலில் இருந்திருக்கு. அப்பவும் இந்த துணை விமானியினுடைய மனதினுடைய நிலை சரியில்லை, அவன் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தனால தான் அந்த கருவிகளை சரியாக இயக்க முடியாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ரொம்ப மன அழுத்தத்தோட தாயார் வாயிலிருந்து இப்படிலாம் பேசி பிள்ளைகளெல்லாம் அடிச்சு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் மன அழுத்தம் நிச்சயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய நடைமுறைகளே மாறிடும். அப்போ அதில் இருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாவீதுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நிறையாவே இருந்துச்சு. அதனால தான் இந்த சங்கீதங்களில் புத்தகங்களை நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 42:5-6 போட்டுக்கு பாருங்க, என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்கிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் ஆத்மாவை நீங்களே என்ன கலங்குறாய், ஏன் எனக்குள் தேங்கிறாய், தேவனை நோக்கி காப்பிடு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கவே நான் இன்னும் துடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம பிரச்சனைகள் வரும்போது நமக்கு நாமே நம்ம ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி, நமக்கு நாமே தைரியம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும் வச்சுக்கிடணும். யார் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, யார் நம்முடைய பிரச்சனைகளை சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டோட சமயத்தில் ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்மாவே அவரை ஒரு பேரை சொல்லிட்டு நீ எதுக்கு கலங்குறா, தேவன் உனக்காக இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு நாமே தைரியப்படுத்திக்கிடணும். அவங்க தைரியப்படுத்துவாங்க, இவங்க தைரியப்படுத்துவாங்க, இந்த கதையே கிடையாது. அப்படி இருந்தால் செஞ்சோன்னா நம்ம ஏமாந்து தான் போவோம். இன்னும் அதிகமாக மற்றவங்களை நினச்சி அவங்க சொல்லலையே, இவங்க நம்மளை ஆறுதல் படுத்தலையே, பெரியவங்க நம்மளை பேசுனாங்க, திரும்பி சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஆகையினால நாம் எப்போதுமே என்ன செய்யணும், பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து என்ன செய்யணும் வாழணும். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய மன அழுத்தம், ஒரு மனிதனுடைய ஆசை, ஒரு மனிதனுடைய செயல்பாடு இந்த குடும்பத்தையோ அல்லது அவன் வாழக்கூடிய தெருவையோ வாழக்கூடிய ஒரு அலுவலகத்தையோ அவன் இருக்கக்கூடிய சமுதாயத்தையோ அழிக்கக்கூடியதாக ஆகிடும். ஆகையினால நம்ம கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் அதன் நிச்சயங்களையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நமக்கு என்னென்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் தருவாருங்கிற எண்ணத்தோட ஆவியில் பலம் கொண்டு அவருக்குள்ளாக வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்